பிரஜனன் சாண்ட்ரா இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து என்னைய சொன்னாரு. ஆனா இவர் வந்து உள்ள வந்துட்டு என்ன பண்றாரு, கொசு அடிக்கிற மாதிரி வந்து நம்மள மார்க் பண்றாராம். திவ்யாவை பார்க்கும்போது நீங்க பண்ணதை தான் நாங்க வந்து பார்த்துட்டோம், பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்க யார் அதை சொல்றதுக்கு? எனக்கு தெரியும் நான் இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த சொசைட்டில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்க தான். சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கிட்ட பார்வதி மாட்டல, பார்வதி கிட்ட தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. தலைவி அவங்க கிட்ட நேத்து வந்த உடனே வெளியில என்னென்ன நடக்குதுன்னு நல்லா நைஸா கறந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கே ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் சொன்னது உங்க எல்லாருக்கும் காது கேட்டுச்சுல. திவ்யா நீங்க ஏதாவது நீங்க தவறுதலா சொல்லும் போது நான் சொல்றேன்னு சொன்னது உங்க எல்லாரும் காதுலயும் கேட்டுச்சுல. அவர் எனக்கு சொல்லும் போது நான் மாத்திக்கிறேன். ஓகே கூல். இங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது தெரியும், எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. என்னதான் திவ்யா ஈக்குவல் டஃப் கொடுத்து பார்வதிக்கு பேசினாலும் அவங்களே பின்னாடி போய் புலம்பிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் போய் சொல்றா பாருங்களா இவ அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 9 முதல் ஓபன் நாமினேஷனை ஆரம்பிக்கலாம். பார்வதி சொல்றேன், அன்வான்டட் பிஹேவியர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நாமினேட் பண்றேன், பார்வதி சொல்றேன். சுயநலத்துக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரனா சொல்றேன். அவர் பேசிய வார்த்தைகளை தாண்டி என்னால அந்த வார்த்தை யோசிக்கவே முடியல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல சூப்பர் டீலக்ஸ் தனி, பிக் பாஸ் டீம் தனி கிடையாது, எல்லாமே காமன் தான். எல்லா ஃபுட் ஐட்டமுமே காமன் தான். தூங்குறதும் யார் வேணா எங்க வேணா தூங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நார்மலைஸ் ஆயிடுச்சு. இந்த வீக்கோட கேப்டனா திவ்யா கணேஷ் வின் பண்ணி இந்த வீக்கோட தலையா வந்திருக்காங்க. கேம்லயுமே சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்க. இந்த ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. திவ்யா இங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹார்ஸா இருக்குன்னா புரியல எனக்கு. நான் தான் கேப்டன், இஷ்டம்னா கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்க. குரூப்பிசம் யார் யார் இங்க பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இஷ்டம்னா இருந்தீங்க எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு திவ்யா வந்து பிக் பாஸ் கிடையாது. நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டிட்டு தான் உங்களை போக சொன்னேன். அத சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு உரிமை இருக்கு. நீ அப்படி வரியா? பாஸ் வந்ததும் மத்த பீப்புள் மாதிரியே நீங்களும் 10 பேர் 11 பேர் ஒரே ஆளை நாமினேட் பண்ணாதீங்க. இதுதான் தவறான விஷயம். யோசிச்சு தைரியமா முடிவெடுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். தைரியமா அடிப்பீங்க நான் எதிர்பார்த்தேன் உங்களோட போல்ட்னஸ்க்கு. 10ஓட 11னா நீங்களும் அப்படியே 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டீங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களுக்கு வேணா நானும் உங்களை வாயை கை வச்சிட்டு இப்படி கவர்மெண்ட்ல உட்கார சொல்லுவியானா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது. அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அதனாலதான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஹார்ஸா இருக்குன்னா புரியல எனக்கு. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் தான் கேப்டன், இஷ்டம்னா கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்க. இல்ல புரியல. குரூப்பிசம் யார் யார் இங்க பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணே உடனே தானே உள்ளுக்குள்ள வெண்ண மாதிரி மொழு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. அண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய பிராங்கே நடக்க போது. அந்த எபிசோட நீங்க பார்க்கணும் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்றேன்.